முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான சத்திய கடதாசியை சமர்ப்பிப்பதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் நாளையோடு நிறைவடைவதாக கையூட்டல் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவித்துள்ளது. 2015ஆம் ஆண்டுக்குரிய அவரது சொத்து விவரங்கள் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமையவே இந்த ஆவணங்கள் கோரப்பட்டுள்ளன. கடந்த மாதம் 23ஆம் தேதி முன்னாள் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட உத்தியோகபூர்வ கடிதத்தின் மூலம் 14 நாட்களுக்குள் சொத்து விவரங்கள், வருடாந்த செலவினங்கள், வருமான ஆதாரங்கள் ஆகிய விவரங்களை சமர்ப்பிக்குமாறு கோரப்பட்டிருந்தது. இதுவரை குறித்த சத்திய கடதாசி சமர்ப்பிக்கப்படாத நிலையில் வழங்கப்பட்ட கால அவகாசத்தை எக்காரணம் கொண்டும் நீடிக்கப் போவதில்லை என ஆணைக்குழு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதேவேளை நாளையோடு இந்த விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பது இறுதி அறிவித்தலாகவும் வெளியிடப்பட்டது. குறித்த காலப்பகுதிக்குள் சத்திய கடதாசி சமர்ப்பிக்கப்பட தவறினால் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் விதிமுறைகளுக்கு இணங்க அவருக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் சட்ட ரீதியான கட்டுப்பாடுகளை நிறைவேற்றுவது விசாரணைகளின் வெளிப்படைத்தன்மைக்கு அவசியமானது என ஆணைக்குழுவின் அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.